இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நம்ம 12வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இன்னொரு விசை 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 14வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தர் இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொன்னாரோ, உங்களுடைய சின்ன வயதுல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லலாம், கடந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லலாம், வருஷா வருஷம் வாக்குத்தத்தத்திற்காக நீங்க ஜெபித்து ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறாதது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் என்ன இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு வாக்கு கொடுப்பேனே, ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை மறந்திருக்கலாம், மனிதர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றாமலே போயிருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு மனிதர்கள் நிறைய பேர் ஹோப் கொடுத்திருக்கலாம். நான் உன்னை அப்படி பண்றேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு செலவு பண்றேன், நான் உனக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு தரேன். ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது அவர்கள் எல்லாருமே உங்களை கைவிட்டு இருக்கலாம். இல்ல இப்ப என்னால முடியாது, நான் உதவி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர்கள் 1000 காரணம் சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தையை மாற்றுவதற்கு தப்பித்துக் கொள்றதுக்கு வழி பார்க்கலாம். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தையை திரும்பி வாபஸ் வாங்கவே மாட்டார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட போவது இல்லை. அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஓ, விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. காலங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், வருடங்கள் தாண்டலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. நம்புகிறவர்கள், உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மகளே, என் அன்பு தாயே, உன் மகனை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இன்று இருக்கிற சூழ்நிலை நீ பார்க்காதே, இன்று இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, ஆனால் உன் பிள்ளைக்கு சொன்ன காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும். அவனை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாய், அவளை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி நம்புறோம், நம்புறோம், நம்புறோம். Thank you Jesus. Hallelujah. அந்த வார்த்தைக்கு விரோதமாய் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாய் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒருவேளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இந்த வாக்குத்தத்தத்தை தெரியாம அவனுக்கு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, அவன்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட அருகதையா அந்த மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து திறப்புல நிற்கிற மாதிரி சொல்லலாம். வேண்டாம், கொடுக்காதீங்கன்னு. இல்ல இல்ல, ஆண்டவர் எந்த மனுஷனுக்காகவும் அவர் கொடுத்த வார்த்தையை அவர் மீறவே மாட்டார். யாக்கோபு ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய தகப்பனார் வீட்டிலிருந்து இப்பொழுது ஒரு தனி மனிதனாய் கடந்து வருகிறான். ஒருவேளை ஏசா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு வேட்டையாடுகிற மனுஷன், அவனுக்கு வெளியே போய் நிறைய பழக்கம் இருக்குது. ஆனா யாக்கோபு யார் அப்படின்னா, குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தாய்க்கு பின்னாடியே போய் உதவி செஞ்சுட்டு தன்னுடைய தாயினுடைய அன்பை அதிகமாய் வாங்கினவன் தான் இந்த யாக்கோபு. ஆனா அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை, இப்ப வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். நடு ராத்திரியில ஒரு இடத்துல எந்த இடம்னு தெரியாம அந்த இடத்துல படுத்திருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நிறைய வாக்கு தத்தத்தை கொடுத்து கடைசியில சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கும்போது, நீங்கள் உடைந்து போய் இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறாமல்
போகவே போகாது. ஆமென். 2005 வருஷத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையா இருந்துச்சு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் யாருக்குமே செய்யாததை உனக்கு நான் செய்வேண்டா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை கண்டிப்பா அது நடக்கிறது. எல்லாரை விட புறக்கணிக்கப்பட்டு ஊழியத்துல ரொம்ப வேகமா ஊழியம் செஞ்சு ஆனா தோல்வி அடைந்து திரும்ப அந்த ஊழியத்தை எடுத்து செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த சிச்சுவேஷன். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கே 5000 பிரிண்ட் பக்கத்துல போட்டேன் நான். அந்த வாக்குத்தத்தம் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை 5000 அன்னைக்கு வர்ற ஆத்துமாக்களே 10 பேருக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா எல்லா பிரிண்ட் 5000 பிரிண்ட் போட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு இருக்கிற சர்ச் ஒரு 30 அடி நீளம் இருக்கும், ஒரு 12 அடி அகலம். அந்த 30 அடிக்கு இவ்வளவு பெரிய பிளெக்ஸ்ல பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்னு அந்த ஃப்ளெக்ஸ் அடிச்சிருந்தேன். என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த வால்ல எல்லாம் சின்ன சின்ன டேக் தொங்க விட்டு அந்த டேக்ல எல்லாம் ஒரே வசனம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த வாக்கு தத்தம் அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய கண்கள் காண்கிறது. ஆமென். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் கர்த்தர் திருச்சபையை வேகமாய் வளர பண்ணி பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யாததை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார், எனக்கு செய்திருக்கிறார், இந்த ஊழியத்திற்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்திய கூறுகள் இல்லை என்றாலும் வாக்கு பண்ணினவர் பெரியவர், வாக்கு பண்ணினவர் சிறந்தவர், வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறுவதற்கு மனிதன் அல்ல. அவர் வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுகிற கர்த்தர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிறதற்காய் நன்றி. எனக்கு சொன்ன ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் அறிக்கை செய்யுங்க. முடிஞ்சா ஒன்னொன்னா நினைச்சு பாருங்க. இந்த வாக்கு தத்தத்தை சொன்னீரே, இந்த வாக்கு தத்தத்தை சொன்னீரே, அதை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாது, அது புதைத்து போட்டதா இருக்காது. எந்த இடத்திலே இருந்தாலும் கர்த்தர் திரும்ப முளைக்க பண்ணுகிறதற்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கையை உயர்த்தி சொல்லுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர். ஆமென். சொல்லுங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். அப்ப ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதை நீ அடிக்கடி நினைவூட்டிட்டே இருந்தா போதும். ஆண்டவரே, நீர் இப்படி சொன்னீரே சொன்னீரே, காலதாமதம் ஆகுதே ஆண்டவரே. நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை ரிஜெக்ட் பண்ணாம அதை மனசுலயே வச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த யாக்கோபுக்குள்ள எந்த குவாலிட்டியும் இருந்தது மாதிரி தெரியல. ஆனா கூட இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படின்னா இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே இருந்த நெகட்டிவ நான் பார்த்தேன். 3 விதமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருக்குது. ஆனா கூட அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 விதமான நெகட்டிவ் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இதனுடைய முடிவில் நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் என்ன கர்த்தர் கைவிடவே மாட்டார்.
ஆமென். முதலாவதாக 27ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 45. உன் சகோதரன் உன்மேல் வைத்திருக்கிற கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கர்த்தர் இந்த மனுஷனுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணி திரும்பவும் நீ எந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டியோ அந்த இடத்திற்கு மறுபடியும் நான் உன்னை கொண்டு வருவேன், நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கு நான் தருவேன் வாக்கு கொடுத்தாரு. ஆனா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரனுக்கு இவன் மேல பயங்கரமான பகை. அது சாதாரணமான பகை அல்ல. வேதம் சொல்லுது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு இருந்தது சேஷ்ட புத்திர பாகம். அப்படின்னா ஒரு மூத்த பிள்ளைக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ரிவார்டு என்ன அப்படின்னா சேஷ்ட புத்திர பாகம். அது எல்லாருக்கும் கிடைக்காது, யாருமே காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆசைப்பட்டா கூட கிடைக்காது, உழைச்சா கூட கிடைக்காது. அது ஒரே ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும், மூத்த பையனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு சின்ன கூழுக்காக அவனை ஏமாத்தி வித்தது மாதிரி இவன் வாங்கிட்டான், தன்னுடைய கையில வாங்கிட்டான். சரி, ஓகே, ஏதோ போட்டு நம்ம விட்டுட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதம். அன்றைக்கு இருந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்தா இருந்தது என்ன அப்படின்னா தகப்பனாருடைய ஆசீர்வாதம். அன்னைக்கு இருக்கிற தகப்பன்மாரெல்லாம் தங்களுடைய மரண காலம் நேரிடும் போது பிள்ளைகளை வர சொல்லி அவங்க தலை மேல கையை வச்சு அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீ நல்லா இருப்ப. அவங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை சொல்றாங்களோ அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய தலையின் மேல அப்படியே இருக்கும். அதனாலதான் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும், நீங்க சபிக்க கூடாது, நீங்க கேவலமான வார்த்தைகளால பிள்ளைகளை திட்டக்கூடாதுன்னு அதனால தான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. அப்போ தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதற்காக இவன் ரொம்ப பிரயாசம் எடுக்கிறான். அதுக்காக போய் வேட்டையாடி ஒரு நல்ல ஒரு பொருளை பிடிச்சிட்டு வந்து அதை அழகா சமைச்சு தன்னுடைய தகப்பனாருக்கு ருசி கிடைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும்னு உள்ள வந்தா அவருடைய தகப்பனார் என்ன சொல்றாருன்னா, ஐயோ மகனே, முன்னாடி வந்து ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டானே, நீ இல்லையா? உடனே நீங்க அந்த அந்த பேராகிராஃபை வாசிங்கன்னா ரொம்ப கவலைப்படுவீங்க. இந்த மனுஷன் லிட்டரலா அழுவான். ஏசா, என் தகப்பனே, என் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு விட்டு வைக்கலையா? என்னையும் ஆசீர்வதியும். இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துட்டான். சரி பரவாயில்ல, இப்ப தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதம் ஒண்ணு கூட இல்லாம எல்லாத்தையுமே அவன் வாங்கிட்டான். அப்பதான் ஏசா தன்னுடைய மனசுல ஒரு முடிவு எடுக்கிறான். என்னைக்கானாலும் ஒரு நாள் உனக்கு சாவு, அது வேற யாரு கையிலும் இல்ல, என் கையில தான் சாவு. நான் உன்னை கொன்றுவேன், எங்க அப்பா சாகர அன்னைக்கு உன்னை கொன்றுவேன், எங்க அம்மா சாகர அன்னைக்கு உன்னை கொன்றுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். அப்போ திரும்ப இந்த பட்டணத்திற்கு வரவோ தன்னுடைய வீட்டை கட்டவோ தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கோ ஒரு பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பில்லை. ஆனா வேதம் சொல்கிறது அவ்வளவு கோபமா இருந்த அந்த ஏசாவை கர்த்தர் எப்படி மாத்தினாருன்னா சாதுவானவனாய் மாத்தினார். தன்னுடைய சகோதரனுடைய இருதயத்தை எப்படியாவது கவர்ந்துடணும்னு சொல்லி ஆடுகளை மாடுகளை வேலைக்காரிகளை எல்லாரையுமே இவர் அனுப்புவாரு. ஆனா அவர் ஏசா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி, எனக்கு எதுக்கு அனுப்புன, எனக்கு எதுக்கு, என் தேவன் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்திய கூறுகள் இல்லை என்றாலும் கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு. அதற்கு எந்த வசதியும் இல்லைனாலும் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த மனுஷனுடைய இருதயத்தில் பேச வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு, அந்த காரியத்தை நடத்த வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. அந்த காரியம் எப்படி நடக்கணும், என்னைக்கு நடக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய கரத்திலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற சாத்தியமே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, எனக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
காந்திபுரத்தில் ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி, நல்ல சிபிஎம் திருச்சபைக்கு போகிற ஒரு ஃபேமிலி. அவரு 2 பசங்க, அவங்க அம்மாவும் நல்ல சிபிஎம் விசுவாசி. அப்போ மூத்த பையனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் சகோதரனை காட்டிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு இளைய பையனை தான் பிடிக்கும், மூத்த பையனை சுத்தமா பிடிக்காது. அதற்கு தகுந்த மாதிரி அந்த இளைய பையனுடைய குடும்பத்தில் இருக்கிற மருமகளும் இவங்களை ரொம்ப ஐஸ் வச்சு ரொம்ப அவங்க கூடயே இருந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு செய்யணும், இவங்க குடும்பத்துக்கு செய்யக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 சொத்து இருந்துச்சு. ஒரு சொத்து காந்திபுரத்தில் ஒரு 7 சென்ட் மிக முக்கியமான இடத்துல அந்த இடம் இருக்குது. இன்னொரு ஒரு 25 சென்ட் ரொம்ப அவுட்டர்ல, அது ரொம்ப காடான ஒரு இடத்துல. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்களா, மூத்த பையனை கூப்பிட்டு, பாரு உனக்கு இந்த சிட்டில நான் இடம் தர மாட்டேன், நான் என் சின்ன பையனோட தான் நான் வாழ போறேன், அதனால சின்ன பையனுக்கு நான் அதை கொடுத்துட்றேன், நீ அந்த 25 சென்ட்டை வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா இதற்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது பல கோடி, அது பல லட்சம். ஆனா இவர் ஒண்ணுமே சொல்லலையாமா, எங்க அம்மா கொடுக்காட்டி என்ன, எங்க தகப்பன் பரலோக தகப்பன் என்ன ஆசீர்வதிப்பார். உடனே நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்கம்மா, நீங்க என்ன கொடுக்கணுமோ எனக்கு கொடுங்க, அது போதும், ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணுவாரு, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்க அதே மாதிரி எழுதி வச்சிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்களாம்மா, ஃபைட் பண்ணுங்க, சண்டை போடுங்க, அது என்ன ஒரு பையனுக்கு இன்னொரு பையனுக்கு சரி சமமா பிரிக்கட்டும். ஒரு ஒண்ணுமே யோசிக்கல, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். ஒரு மிகப்பெரிய அதிசயம், அவர் வச்சிருந்த அந்த 25 சென்ட் பக்கத்துல மெயின் பைபாஸ் ரோடு ஒன்று கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணி அதை உடனே போட்டுட்டாங்க. ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த இடத்தை விட அந்த இடம் இன்னைக்கு 10 மடங்கு அதிகமான பணத்துக்கு விற்பனை ஆகுது. 10 டைம்ஸ், பல கோடிகள். அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறிடுச்சு. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியமுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்வீர் என்று நான் நம்புகிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசிக்கலாமா? 31ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 41ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றி. நீ 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிப்பீர்களே, ஆனால் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. கவனிங்க, தன்னுடைய வீட்டை விட்டு அவன் கிளம்பி வரும்போது அவனுக்கு முதல் ஹோப் கொடுக்கிறது யாருன்னா அவங்க மாமா தான் கொடுக்கிறாரு. அவனை போய் தூரத்துல பார்த்து கட்டி பிடிச்சு, ஐயோ என்னுடைய சிஸ்டருடைய பையனா நீ, பாப்பா நீ உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னுடையது எல்லாத்தையுமே உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு நிறைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அவர் கொடுத்தாரு. ஆனா எந்த மாமனார் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுத்தாரோ அந்த மாமனார் என்னவா மாறினார்னா துரோகியா மாறிட்டாரு. இப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, 14 வருஷம் 7 வருஷம் உங்க பிள்ளைகளுக்காக வேலை செஞ்சேன், 6 வருஷம் உங்க மந்தைக்காக வேலை செய்வேன், கிட்டத்தட்ட 20 வருஷம் உமக்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன், 20 இயர்ஸ். ஆனா இந்த 20 வருஷத்துல எனக்கு ஒண்ணு கூட செய்யலையே, ஒண்ணு கூட பண்ணலையே, என்னை இப்படி ஏமாத்தலாமா? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை அந்த இடத்திலிருந்து புறப்படும் போது வெறும் கையாய் அல்ல, வெறும் கோலும் கையுமாய் வந்த அவனை கர்த்தர் 2 பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றினார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும் உன்னை கைவிடுவதில்லை. எப்ப அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் இன்னைக்கு நின்றாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தையை உனக்கு அப்படியே நிறைவேற்றுவேன். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆரம்பத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த நிறைய மனிதர்கள் மறந்து இருக்கலாம், அவங்க நம்பிக்கையெல்லாம் அவங்கள விட்டு போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருக்கிறீர், நீர் எங்களுக்கு இருக்கிறீர். மனிதன் சொன்ன வார்த்தையை மாறிவிட்டான், சொந்தம் சொன்ன வார்த்தையை மாறிவிட்டது, பெற்ற தகப்பன் சொன்ன வார்த்தையை மாறிவிட்டான், கூட பிறந்த பிறப்புகள் சொன்ன வார்த்தையை மாறிவிட்டான், உயிருக்கு உயிராய் நேசித்த நண்பன் சொன்ன வார்த்தையை மாறிவிட்டான், இன்னைக்கு துரோகியாய் மாறினான். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்று இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், இல்லை நான் மாற இல்லை, நான் மாறவில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் மாறினாலும்
எத்தனை பேர் நம்பிக்கை துரோகம் செய்தாலும், ஓ உன்னை உண்டாக்கினவரும் இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும் ஆகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஓ தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தே ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு பரம்புவாய் என்றீரே, பாடுவோம் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. இப்ப கைய மேல தட்டி சொன்னதை செய்யும் அளவும் இயேசுவே, யார் மாறினாலும் அவர் மாற மாட்டார். திரும்ப திரும்ப சொல்லுவோம், சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே. இப்ப சொல்லுவோம், இந்த பாடலை பாடும்போது சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு இருந்த முதல் நம்பிக்கை யார் அப்படின்னா, அவங்க மாமனார் தான் ஃபர்ஸ்ட் அவனுடைய ஹோப். ஏன் அப்படின்னா, அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் சந்திக்கிறது யார் தான் சந்திக்கிறான்னா, தன்னுடைய மாமனாரை சந்திக்கிறான். தன்னுடைய மாமனார் அவனை பார்த்த உடனே பாசிட்டிவா தான் பேசுறாரு, அவர் நெகட்டிவா பேசவே இல்லை. பாப்பா உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணேன், எல்லாமே உன்னுடைய தான்ப்பா, நீ எடுத்துக்கப்பா, நான் உன்னை நல்லா வைப்பேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே வராது. ஆனா அவ்வளவு நம்பிக்கை கொடுத்த அந்த மாமனார் தன்னுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சு அவர் சொல்றாரு, 10 முறை என் சம்பளத்தை மாத்தினீங்க, 20 வருஷம் உமக்கு வேலை செஞ்சேன், இன்னும் அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாச்சிங்கன்னா, ராத்திரியில போனதை என் கையில இருந்து வாங்கினீங்க, மிருகங்கள் பட்சித்ததை என் கையில இருந்து வாங்கினீங்க, இத்தனை வருஷம் எத்தனை ஏமாற்றம், எத்தனை அவமானம், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி சொன்னதை எனக்கு செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்த உடனே ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று உங்களை கைட் பண்ணலாம், உங்களை நடத்தலாம். ஆனா இப்போ உங்களை கைட் பண்ணவங்க, உங்களை நடத்தினவங்க உங்களுக்கு விரோதியாகவே மாற்றப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு எதிராகவே மாற்றப்பட்டிருக்கலாம். இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம், அவங்க எனக்கு நன்மைக்கு செய்யல, தீமைக்கு செஞ்சாங்க, எனக்கு எதிராக நின்னாங்க, இன்னைக்கு எதிராக நின்று தான் நான் இவ்வளவு விளைவை சந்திச்சேன். ஆனா நான் நம்புறேன், வாக்கு கொடுத்தவர் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஸோ இன்னைக்கு முழுக்க நம்ம என்ன அறிக்கை செய்யணும்னா, சொன்னதை செய்யும் அளவும் என் இயேசு என்னை, சத்தமா சொல்லுங்க, என் பிள்ளைகளை குறித்து சொன்னதை செய்யும் அளவும், என் எதிர்காலத்தை குறித்து அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நம்பர் 3, மூணாவது, இவனுடைய ஆண்டவர் இவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இருந்த 3வது தடை. நீங்கள் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் 31ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? என் பிதாவாகிய தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார், நீர் என்னை இப்பொழுது வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். கவனிங்க, இந்த இடத்துல அவர் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். அப்போ இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 20 வருஷம் உங்களிடத்துல இருந்தும் என்ன வெறுங்கையா நீங்க அனுப்பணும்னு நினைச்சோம், என்னை ஏன் வெறுங்கையா அனுப்ப முடியல அப்படின்னு சொன்னா, நான் ஜபிச்சதுனால அல்ல, நான் பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அல்ல,
நான் உங்க வீட்டில் வந்து உங்க பொண்ணை பார்த்தனோ இல்லையோ 15 வருஷத்தை நாசம் பண்ணிட்டேன். அதான் நான் இப்போ இந்த வசனத்தினுடைய உண்மையான விளக்கம் அதான். அப்படிதான் அவர் சொல்லியிருப்பாரு. 14 வருஷத்தை நான் தொலைச்சிட்டேன். உங்க மூத்த பொண்ணுக்காக, இளைய பொண்ணுக்காக தான் நான் வந்து சேவை செஞ்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஏமாத்தி, எனக்கு நானே ஒரு பெரிய ஏமாத்துக்காரன், ஆனா என்னையே ஏமாத்திட்டீங்க பாரு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பயங்கரமா செய்யறதில்ல. அது எத்தனை பேரை ஏமாத்தினார் இந்த யாக்கோபு. ஏமாத்துறதுல அவனை மாதிரி கில்லாடி வேற யாருமே கிடையாது. அவனை யாராவது ஏமாத்த முடியுமான்னு கேட்டா இயேசுவையே ஏமாத்துற அந்த அளவுக்கு ரேஞ்சு. ஆனா ஒரு இடத்துல அவனை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு மாமனா இருந்தாரா இல்லையா? இந்த வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஏமாத்து. இப்போ எல்லாம் ஏமாத்துற பிள்ளைங்களை நிறைய பேரை கண்டுபிடிக்க கூட முடியாது. அப்படியே எவ்வளோ அழகா ஏமாத்துறாங்க தெரியுமா? ஐயோ, அவங்கள பார்த்தா வந்து ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் சொல்றேன், ஒண்ணு நினைச்சுங்க, அம்மா அப்பாவை ஏமாத்தினீங்கன்னா அங்க மாமனார் மாமியார் அப்புறம் ஒன்னு ஏமாத்திடுவாங்க. அதனால நம்ம விதைச்சத மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இவர் நான் தான் அதுல கிங்னு நினைச்சாரு. இல்லடா, உன்னை விட ஒரு அப்பா அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி. அப்போ மூத்த பொண்ணுக்காக 7 வருஷம், அப்புறம் 7 வருஷம். அவர் டார்கெட் வந்து சின்ன பொண்ணு தான். இல்ல இன்னொரு 7 வருஷம் போனா கூட பரவாயில்லன்னு ஆண்டவரையே மறந்துட்டாரு, வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவனுக்குள்ள கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, எனக்கு தகுதி இல்லை, ஆனால் என் தகப்பன் ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்குனுடைய பயபக்திக்குரியவனும். அப்போ நான் நம்புறேன், ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜபத்துல இருக்கிற உங்களுக்கு தகுதி கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க அம்மா ஜபம், உங்க அப்பா ஜபம் கண்டிப்பா உங்களை கைவிடவே கைவிடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனா எனக்கு தகுதி இல்லையே, எனக்கு தகுதி இல்லையே, நான் அவ்வளவு நல்ல ஆள் கிடையாது. இல்ல இல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே. ஆனால் அந்த மனசுக்குள்ள ஆண்டவருடைய பயம் இருக்கும்போது கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்களை தகுதிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் இந்த ஜபத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களை அட்டன் பண்றதுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன அப்படின்னா, மகனே, உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன், ஆனா நீ தகுதியற்றவனா இருக்கிறாய். உன்னை நான் தகுதி உள்ளவனாய் மாற்றி உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன். ஏன்னா தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாது. கெட்டு போன துருத்தியில கர்த்தர் திராட்சை ரசத்தை ஊற்ற மாட்டாரு. உங்களை கிளியர் பண்றதுக்கும் உங்களை சரி பண்றதுக்கும் தான் இந்த 21 நாள் ஜபம். இந்த 21 நாள் ஜபத்தில் உங்களை சுத்திகரிச்சிருங்க, உங்களை கிளியர் பண்ணிருங்க. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக இந்த வாக்கு தத்தத்திற்கு என்ன தடை இருந்தா அப்படின்னா, சாத்தியமே இல்லைன்னாலும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். நம்பர் 2, ரெண்டாவது, நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டு துரோகம் பண்ணினாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறும். நம்பர் 3, மூன்றாவது, உங்களுக்குள்ள தகுதி இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணினாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயபக்தியை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன சொல்ல போறோம்னா, எழும்பி நின்னு, எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. உங்க கண்கள் பார்க்க போகிறது அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாய் ஆண்டவர் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பார்க்க ஒரு 10 டைம் சொல்லுங்க. இல்ல சத்தத்தை கேட்கிற எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுவதே இல்லை, தரையிலே விழுவதே இல்லை, தரையிலே விழுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னது நிறைவேறுமா ஆண்டவரே? என் பிள்ளைக்கு சொன்னது நிறைவேறுமா ஆண்டவரே? காலம் இத்தனை போகுதே ஆண்டவரே, நாட்கள் இத்தனை போயிருச்சே ஆண்டவரே, எப்படி எப்படி நிறைவேறும்? ஆனா ஆண்டவர் இன்னொரு டைம் இந்த 14வது நாள் ஜபத்துல கர்த்தர் இன்னொரு டைம் சொல்றார், இல்ல மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவராகிய தேவன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இடையில வந்து மாறி போகலாம், எத்தனை பேர் இடையில வந்து கைவிடலாம், ஆனா இயேசு கைவிட தெரியாது. அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். ஓ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கெல்லாம் நீ பரம்புவாய், நீ பரம்புவாய். வெறும் கோலும் கையுமாக நுழைஞ்சவன், வெறும் கோலும் கையுமாய் நுழைஞ்சவன், 20 வருஷம் ஏமாற்றத்தை சந்திச்சவன். ஆனா அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகும்போது பெரிய பரிவாரம்,
பெரிய பரிவாரம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த ஜெபத்துல அட்டன் பண்ற இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டே இருக்கலாம், நீங்க ஏமாந்து போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உன்னை வெறுங்கையா அனுப்ப மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. நம்பிக்கையோடு பாடுங்க. சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். கரங்களம் மேல தட்டி Thank you Jesus, thank you Holy Spirit. இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியருடைய பிரசன்னம் இன்றைக்கு இந்த 14வது நாள் எங்களை எல்லாரையும் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேற போகுது? நீதான் பின்மாறிட்டியே, நீதான் விழுந்துட்டியே. ஒரு காலத்துல ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தது உண்மைதான். ஆனா அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நீ கொஞ்சம் கூட தகுதி உள்ள ஆள் இல்லை. அதனால இந்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேற போறது இல்லை, உன் பிள்ளைக்கு நிறைவேற போறது இல்லை. எஸ், இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மனம் சலித்து போன எத்தனையோ பிள்ளை இன்னைக்கு இந்த ஜெபத்துல நின்றுட்டு இருக்காங்களே. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னது இன்னைக்கு நிறைவேறாதா, நாளைக்கு நிறைவேறாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்களே அப்பா. ஆனா நாங்க நம்புறோம், வாக்கு கொடுத்தவர் நீர் உண்மை உள்ளவர் அல்லவா, வாக்கு கொடுத்தவர் நீர் உண்மை உள்ளவர் அல்லவா, நீர் மனம் மாற மனிதன் அல்ல, நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. அன்னைக்கு என் பிள்ளை அழும்போது வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, அர்ப்பணிக்கும் போது வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வார்த்தை கூட நிறைவேறலையே. நான் அதுக்கு தகுதியே இல்லையோ? ஒரு வாக்கு தத்தமாவது என் தலை மேல நிறைவேறாதா? கர்த்தர் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தத்தை சொன்னாரே. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த 14வது நாள் திறப்புல நிக்கிறேன்ப்பா, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல அவங்களுக்கு சொன்ன வார்த்தைய, அப்பா அப்பா ஏசப்பா, நீங்க சொன்ன வார்த்தைய, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழுவோம், உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தெய்வம் இப்ப கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த வார்த்தை திரும்ப ஒரு விசை உம்முடைய சமூகத்திலே ஞாபகப்படுத்தப்படட்டும், ஞாபகப்படுத்தப்படட்டும். அந்த வார்த்தை ஞாபகப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. திரும்ப உம்முடைய ஊழியக்காரன் எங்க பிள்ளைகளுக்காக இன்னொரு டைம் அந்த வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துறப்பா, இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துறப்பா. நீங்க பாருங்க ஆண்டவர், அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப கலெக்ட் பண்ணுங்கப்பா.
மருதகாய் அவ்வளோ பெரிய இரக்கத்தை சம்பாதிச்சிட்டான், ராஜாவுக்கு அவ்வளோ பெரிய உதவியை செஞ்சான். ஆனா எல்லாரும் மறந்தாங்களே. நீங்க மருதகாயை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்ச உடனே ராஜாவுடைய தூக்கம் கூட போய் அவனை உயர்த்தின கர்த்தர் இப்பொழுது என் பிள்ளைகளுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை இன்றைக்கு திரும்ப ஒரு விசை நினையும் ஆண்டவரே, திரும்ப ஒரு விசை நினைங்கப்பா. எங்க பிள்ளை அவமானப்பட்டதை நினைங்கப்பா, என் பிள்ளை கண்ணீர் வடிச்சதை நினைங்கப்பா. உமக்காக அவ்வளோ பெரிய அவமானத்தை சுமந்து நிற்கிறத பாருங்கப்பா. அத்தனை அவங்க திட்டுன போதிலும் கூட உங்களை என் பிள்ளை மறுதலிக்கவே இல்லையே, உங்களை என் பிள்ளை விட்டு கொடுக்கவே இல்லையே அப்பா, உங்களுக்கு முன்னாடி தூசிக்கவே இல்லையே. அந்த மனுஷனுக்கு முன்னாடி என் பிள்ளை வெட்கப்பட்டு போகாதபடி இப்பொழுது அவர்களுக்கு சொன்னதை செய்யும், அவர்களுக்கு சொன்னதை செய்யும், அவர்களுக்கு சொன்னதை நீர் வாக்கு கொடுத்ததை, நீர் வாக்கு கொடுத்ததை, நீர் வாக்கு கொடுத்ததை அப்படியே 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 நீர் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி அப்பா.